लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இளம் தெளிமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலினேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2229வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பற்றிலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியுடைய 8வது பாசுரம் 778வது பெரிய திருமொழி பாசுரம். இந்த பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே 78 பலராம அவதாரத்தை பற்றி பேசுகிற இந்த பாசுரத்தை நாம் இப்போது பார்க்கலாம். முதலிலே தனியன் கலையாமி கலிபிரம்சம் கவிலோக திவாகரம் யசிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்புள் மங்கையர்கோள் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் படுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கருத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திருளும் கையால் அடியேன் வினையை தீர்த்தருள வேணும் துணிந்து. இதோ பாசுரம் 778வது பெரிய திருமொழி பாசுரம். ஒற்றை குழையும் நாஞ்சிலும் ஒருவாள் தோன்ற தான் தோன்றி வெற்றி தொழிலாளர் வேல்வேந்தர் விண்பார் செல்ல வெஞ்சமத்து செற்ற கொற்ற தொழிலானை செந்தி மூன்றும் இல்லம் இருப்ப கற்ற மறையோர் கண்ணபுரத்தடியேன் கண்டுகொண்டேனே. வேதாக்னி என்று சொல்லக்கூடிய 3 விதமான அக்னி. என்ன அக்னிகள் என்றால் ஆகவனீயம், காருகவத்தியம், தட்சிணாக்னியம் என்கிற 3 விதமான அக்னிகளை வளர்த்து எப்போதும் வேதம் ஓதிக்கொண்டிருக்கிற அந்தகர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்திலே நான் யாரை கண்டுகொண்டேன் என்றால் ஒரு காது குழையும் என்று பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். ஒற்றை காது ஒற்றை குழையும் என்றால் ஒரு காதுல குண்டலம் இருக்குன்னா இன்னொரு காதுல குண்டலம் இல்லையான்னு கேட்டா அவர் கலப்பையை தோல்ல சாட்சி வச்சுட்டு இருக்காராம். அந்த கலப்பையை சாட்சி வச்சுட்டு இருந்ததுனால ஒரு காதுல இருக்கிற குண்டலம் தெரியவில்லை என்று வியாக்கியானம் செய்கிறார்கள் பெரியோர்கள். எப்படி கிருஷ்ணாவதாரத்திலே பலராமனும் கிருஷ்ணனும் இணை பிரியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் இருக்கிறார்கள். கிருஷ்ணபிரேமி அண்ணா சொல்லுவார், பலராம அவதாரம் என்பது பாலோடு சர்க்கரையும் தனியாக சாப்பிடலாம், பாலையும் தனியாக சாப்பிடலாம். ஆனால் பலராமன் என்கிற சர்க்கரையானது கிருஷ்ணன் என்கிற பாலோடு கலந்து பாலும் சர்க்கரையுமாக இருக்கக்கூடிய அவதாரம். தனியாக தனக்கென்றோர் பெருமை கோராத அவதாரம் இந்த பலராம அவதாரம். ஆனால் பராக்கிரமமிக்க அவதாரம். தன்னுடைய கலப்பையால் பூமியையே விளக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். கம்சனுடைய தம்பியான சுதாமா போன்ற அரக்கர்களையும் கொன்றவர். கண்ணன் எப்போதெல்லாம் போர்க்களத்துக்கு செல்கிறாரோ அந்த போர்க்களத்தில் எல்லாம் கண்ணனுக்கு உதவியாக இருந்து பல போர்களை வெற்றி பெற செய்தவர். கடும் கோபத்திற்குரியவர். தன்னுடைய கலப்பையால் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அவர். மகாபாரத யுத்தத்திலே கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்னவுடனே தானும் ஆயுதம் எடுக்காமல் போரிலேயே கலந்து கொள்வதில்லை என்று கஷேத்ராடனும் சென்று விட்டாராம் பலராமன். அந்த அளவிற்கு கண்ணன் எது செய்தாலும் அதிலே கூடவே அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் அவர். அப்படி பலராமதேவர் இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர் திருக்கண்ணபுரம். இங்கே இருக்கக்கூடிய அக்னிஹோத்ரிகள் திரிகாலமும் அக்னியை வளர்த்து அதிலே தங்களுடைய வேத மந்திரங்களால் அதை வளர்த்து கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வேத விற்பனர்கள் நிறைந்த வேதா அக்னி என்று சொல்கிற 3 விதமான அக்னிகளை பராமரிக்கிற வேத விற்பனர்கள் நிறைந்த இந்த திருக்கண்ணபுரத்திலே அவர்களை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு காதில் தொங்குகிற திருக்குண்டலமும் ஒரு பக்கத்தில் கலப்பையும். அப்படி கலப்பை வைப்பதனால் அந்த குண்டலம் மறைந்து போயிருக்கிறதாம். பலராமனாக அவதாரம் செய்கிறார். ராம அவதார காலத்திலே எல்லா விஷயங்களிலும் ராமனுக்கு அனுசரணையாக இருந்து ராமன் சொன்ன காரியங்களை எல்லாம் செய்ததார்.
கடைசியிலே சீதா பிராட்டியை மீண்டும் ஒரு முறை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல ஏதும் மறுமொழி சொல்லாமல் சீதாதேவியை கொண்டு போய் காட்டுல விட்டு வந்து ராமன் கிட்ட ஒன்று கேட்கிறாரு. நீ சொன்னதெல்லாம் செஞ்சராமா, அடுத்த ஜென்மத்துல நான் உன் கூட தான் பிறக்கணும், ஆனா உனக்கு தம்பியா பிறக்கிற அபபாகியத்தை மட்டும் எனக்கு தந்துராது, ஏன்னா அவனை நான் மீற முடியாதுன்னு சொன்னதுனாலேயே ராமாவதாரத்துக்கு அடுத்து வந்த அவதாரத்திலே கண்ணனுக்கு அண்ணனாக பலராமனாக அவதரித்தாராம் ஆதிசேஷன் என்பது புராண குறிப்பு. இப்படி அவர் போரிட்ட களங்களிலெல்லாம் வெற்றியை கண்டவர், கண்ணனோடு உடன் இருந்து கொண்டு பல போர்க்களங்களிலே எதிரிகளை வெட்டி சாய்த்தவர், அவர்களை வெற்றி பெற விடாமல் தடுத்தவர். அப்படி வெற்றி பெறுவது என்பதே தன்னுடைய தொழிலாளர்களுடைய பலராமனுடைய ஊர் எது தெரியுமா? இந்த திருக்கண்ணபுரம் தான் என்று சொல்கிறார். செந்தி மூன்றும் வில்லம் இருப்ப கற்ற முறையோர் கண்ணபம், நித்திய அக்னிகோத்திரிகளும் வித்வான்களும் ஞானஷ்டான சம்பந்தர்கள் நிறைந்த இடம் இந்த திருக்கண்ணபுரம் என்கிறார் அனங்காச்சாரியார் சுவாமிகள். ஒற்றை குழையும் என்பது ஒரு காது என்றது கலப்பையை ஒரு தோளில் சுற்றி கொண்டு புறப்படையிலே ஒரு காது குழையே புறம் உள்ளார்க்கு தோன்றும் என்றும் கருத்தாலே என்று கொள்ளுவது என்று பெரியவாச்சான் பிள்ளை சொன்னதாக சொல்லுகிறார் அனங்காச்சாரியார் சுவாமிகள். ஒற்றை குழையும் என்பதை ஒரு காது குழையும் என்றும் பெரியவாச்சான் பிள்ளை சொன்னதாக அனுபவிக்கிறார் அனங்காச்சாரியார். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். இது 8வது அவதாரமான பலராம அவதாரத்தை பற்றி பேசிய அழகான பாசுரம். ஒற்றை குழையும் நாஞ்சிலும் ஒருபால் தோன்ற தான் தோன்றி வெற்றி தொழிலாளர் வேல்வேந்தர் விண்பார் செல்ல வெண்சமத்து செற்ற கொற்ற தொழிலானை செந்தி மூன்றும் இல்லம் இருப்ப கற்ற மறையோர் கண்ணபுரத்தடியேன் கண்டு கொண்டேனே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அவ்யாப்தனாவா பிரகதேத் சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என் காதில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.